வணக்கம், வெல்கம் டு அலோ கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஏதாவது ஆசைப்பட்டீங்களா மருமவை என்ன செய்யலைன்னு? அதான் மருமவை ஏதாவது இனிப்பாக கேட்டுச்சு. சரி பார்த்தேன், ஒரு தேங்காய் பர்பியை போடுவோம். அல்வா தான் கிண்ட முடியாது, பர்பியாவது போடுவோம் அப்படின்னு ஈஸியானது. ஏன்னா அல்வா கிண்ட நம்மளால முடியாது, தெம்பு இல்லை. இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இனிப்பு கேட்குறா இல்லைன்னு இந்த தேங்காய் பர்பி. அதுக்கு என்னென்ன ஜாமான் போடுவோன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு ஒரு கப்பு ஜீனி எடுத்துங்க, ஒரு கப்பு ரவா, 25 கிராம் அளவுக்கு கசகசா, ஒரு 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பு, ஒரு தேங்காய், துருவின தேங்காய், 2 ஏலக்காய். இந்த 2 தான் ஏலக்காய் போதும். அதை நம்ம நுணுக்கிப்போம் மிக்சியில் வறுத்துட்டு. ஓகேவா? இப்போ வாங்க சட்டியில் எல்லாத்தையும் வறுத்துணும்ப்பா. இப்போ எல்லாத்தையும் சட்டியில் போட்டு ஒரு வறுத்துருவோமா? அந்த ரவா அத்திக்கு வறுத்துருவோம். இதை வச்சுருக்கேன்னா ரவா ஒரு வறுத்துருவோம். எல்லாத்தையும் வறுத்துணுமா? எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா கலந்துருவோம். பொட்டுக்கல்லையும் ஒரு கிண்டியாச்சு. கிண்டி இதை ரவாவோட தூக்கி போட்டாச்சு. அதோட கசகசா. ஓகேவா? அதை பாருங்க, கசகசா கொஞ்சம் வறுத்துக்கணும். அதையும் ஒரு புடன்னு வந்துடும். சத்தனத்தில் எடுத்துடலாம். அதில் கசகசாவை பருப்பை லேசாக வறுத்துப்போம். நெய் ஊற்றணும், நெய் அப்புறம் ஊற்றிப்போம். சும்மா வறுத்து நுணுக்கிக்கிறோம்ல, நுணுக்கிட்டு நெய்யில் வறுத்துக்கணும். இதை 2 வறுத்து வச்சுக்கோங்க, பாதாம் பருப்பும் ஏலக்காவும். இதை மட்டும் தனியாக, முந்திரி பருப்பு மட்டும் தனியாக கொட்டிங்க. அதோட தேங்காவை நம்ம நல்லா நல்லா அப்போ தான் உங்களுக்கு வீணாகாது. தேங்காய் போட்டால் இந்தமாரி நல்லா தோட்டினா தான் நமக்கு வறுத்தாதான் வீணாகாது. எதுவே பர்பி வீணாகாது. இல்லைன்னா ஊசனாத்தான் அடிச்சிடும். இப்படி இது வறுத்து செஞ்சிங்கன்னா ஒரு வாரம்ல அப்படியே இருப்பாங்க. இதை வறுக்கிறேன். மிக்சியில் போட்டுக்கிடம்மா. போட்டுக்கிட்டு ஒரு அடி ஒரு கொஞ்சம் ஒரு அடி அடிச்சிங்க. ரொம்ப நைஸாக இருக்காதுங்க. தேங்காய் வறுத்துட்டப்பா. அதை வறுத்து இதில் கொட்டியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கொட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. காட்டுற மாதிரி நல்லா கலந்துக்குங்கம்மா. நல்லா கலந்துங்க. கொஞ்சம் நம்ம தண்ணியில் கலந்துடும், இருந்தாலும் கொஞ்சம் கலந்துங்க. கலந்து வச்சுருக்கோமா? இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யை ஊற்றிப்போம். ஓகேவா? இதை பாருங்கள், நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் அந்த சட்டியிலே போட்டுக்கலாம். ஒன்றும் மாற்ற சட்டின்னு அவசியம் இல்லை, நீங்கள் அதிலே போட்டுங்க. போட்டு இந்த முந்திரியை நம்ம ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுருங்க. போட்டு ஒரு வதக்கு. நம்ம இந்த தூளாக இருக்குது பார்த்தீங்களா? தூள் நுணுக்கணும்ல, அதை போட்டு இதை மாதிரி இதுமாரி நெய்யில் போட்டு வதக்கிங்க. நல்லா வறுத்துங்க. வாழம் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஓகேவா? தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு சீனி, இந்த வரைக்கும் சீனியை தூக்கி அதில் கொட்டிடுங்க. கொட்டி கிண்டுவோம், கரையிட்டோம். அப்புறம் தான் அதை தூக்கி நம்ம கிண்டணும். கொதிக்கிட்டோம். இது கொதித்த உடனே நம்ம இந்த ஜாமான் எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை நம்ம அந்த சீனியில் போட்டுற வேண்டியது. கொதிக்குது பார்த்தீங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்த உடனே இதை தூக்கி நம்ம அப்படியே கொட்டிட வேண்டியது. நல்லா அப்படியே கலந்துருக்கேன். நம்ம கிண்டின அவசரமாக, ஏன்னா ரவா போட்டதால் நம்ம என்ன செய்யும், சீக்கிரமாக வேகும். ஏன்னா நம்ம கிண்டணும். அதை நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு தட்டில் நெய்யை அப்படி வச்சு தடவி விட்டுக்கிறாங்க. என்கிட்ட ப்ரெஷ்ஷெல்லாம் இல்லை, ஸ்பூனு தான். இல்லைன்னா ப்ரெஷ்ஷெல்லாம் கட்டுவோம், ப்ரெஷ்ஷெல்லாம் வாங்குவோம். ஓகேவா? ஆமாம். இதை வச்சு தடவி விட்டுட்டு இதை தூக்கி அதெல்லாம் கொட்டிட வேண்டியதுதான்.
இதை வச்சு கொட்டி இங்கே சமம் இந்த இப்படி சமமாக வச்சிட வேண்டியது தான். இதுதான் தேங்காய் பர்பி. இதை நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்சு ஆறினோடனே நம்ம கட்டிங் போடுவோம். ஓகேவா? கட்டிங் போட்டு அப்புறம் வாயில் கட்டிங் போடுவோம். ஓகேவா? எங்கள் வீட்டில் செஞ்சோடனே காலி ஆகிடும்பா. வேடிக்கை காட்ட கூட இருக்காது எங்கள் வீட்டில், டிக்கெட் ஜாஸ்தி. அதனால தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும், பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடும். டேஸ்ட்டு பாருங்கள். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. வெல்கம். நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதை நம்ம கொஞ்சம் ஆனோடனே தான் கட் பண்ணணும். இதுமாரி கட் பண்ணால் அழகாக இது அப்படி வந்துடும் அப்படி. ஓகேவா? அதை பாருங்கள், இப்பயே வந்துருச்சு. நான் ஆற வைக்கல, இப்படியே எடுத்தோன்னு வச்சுங்க. நான் ஆறவே வைக்கல. அது பாருங்கள், அப்படியே வந்துருச்சு பாருங்கள். நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, எண்ணெய் பருப்பு வேண்டாலும் நம்ம டிசைனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன பாருங்கள், நான் ஆறவே வைக்கல, அதுக்காட்டி அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? இன்னும் ஆறிடுச்சுன்னா நல்லா சூப்பராக வந்துடும். கட்டு பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும், இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? வெல்கம்.